அண்ணா பல்கலைக்கழகத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள், கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மீரான், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 400க்கும் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. தனியார் கல்லூரிகளுக்கு ஆண்டுதோறும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைப்பு அங்கீகாரம் வழங்கி வருகிறது. பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெற்றால் மட்டுமே மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்பது விதிமுறையாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இணைப்பு அங்கீகாரம் கேட்டு தனியார் கல்லூரிகள் விண்ணப்பிக்கின்றன. அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் அந்த கல்லூரிகளுக்கு நேரில் சென்று கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள், தேவையான ஆய்வக வசதிகள், பாடவாரியான தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்கிறார்களா என்பதெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு அந்த இணைப்பு அங்கீகாரமானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த இணைப்பு அங்கீகாரம் வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக நேற்று ஒரு பரபரப்பு தகவலானது வெளியாகியிருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற இணைப்பு கல்லூரிகளில் ஆசிரியர்கள் இல்லாமலே அந்த கல்லூரிகளில் ஆசிரியர்கள் இருப்பது போன்று முறைகேடுகளில் ஈடுபட்டதாக ஒரு தகவலானது நேற்று வெளியாகியிருந்தது. சுமார் 52,000 ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டிய இடத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதன் காரணமாக பல்வேறு கல்லூரிகளில் ஒரே ஆசிரியர் பல இடங்களில் வேலை பார்த்தது போல அவர்கள் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்தது நேற்று ஆதாரத்துடன் நேற்று அறப்போர் இயக்கத்தினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இந்த முறைகேடு நடந்தது உண்மை என்ற ஒரு தகவலை தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கின்ற இந்த 400க்கும் மேற்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகளில் 52,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் தேவைப்படுகிறது. இதுல 2,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதன் காரணமாக அந்த பற்றாக்குறையாக உள்ள இடத்தில் 189 ஆசிரியர்கள் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த முறைகேடுகளை அவர்கள் ஆதார் எண்களை அந்த ஆசிரியர்கள் ஆதார் எண்களை தவறுதலாக ஒவ்வொரு கல்லூரிக்கும் வேறு வேறு ஆதார் எண்களை போலியாக கொடுத்து அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரே பேராசிரியர் 32 கல்லூரிகளில் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டது தெரிய வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 189 ஆசிரியர்கள் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்தெந்த ஆசிரியர்கள் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்த விவரங்களானது அந்த ஆசிரியர்களின் பிறந்த தேதியின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவலை துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள அந்த ஆசிரியர்கள் அதே போல எந்தெந்த கல்லூரிகள் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டனர் என்பது குறித்து பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த முறைகேடில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மற்றும் அந்த கல்லூரிகள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.